ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்றைக்கு அருமையான, சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். நீங்க வந்து போன்லெஸ்ஸா மீன வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, எப்படி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து மயில் கோலா மீன்ல வந்து இன்றைக்கு வந்து ஃப்ரை பண்ணி காமிக்க போறேன். அதாவது இது போன்லெஸ்ஸாவும், ஸ்கின் இல்லாமயும் இருக்குது. இத வந்து எப்படி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மயில் கோலா மீன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சைட் டிஷ்ஷா சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. நான் ஃபிஷ் ஃபிங்கருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபிஷ் ஃபிங்கர் ட்ரை பண்ணா ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி மற்ற ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நார்மல் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைட் டிஷ்க்காக நான் ஃப்ரை பண்றேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா, மசாலா போடும்போது இந்த ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இது 4யும் நல்லா கலந்துக்கிறேன். மிளகாய் தூள், மிளகுத்தூள் எப்பவுமே காரம் வந்து 2லயுமே இருக்கும். உங்களுக்கு எந்த காரம் பிடிக்குமோ, நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் காரம் தான் பிடிக்கும்னா, அது மிளகாய் தூள் அதிகமாவும், மிளகுத்தூள் கம்மியாவும் போட்டுக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் காரம் பிடிக்கும்னா, அத அதிகமா சேர்த்துக்கோங்க. மசாலாவ கலந்து விட்டுட்டு, நம்ம மீன போட்டு நல்லா புரட்டிக்கலாம். கையால நல்லா அழுத்தமா புரட்டிக்கோங்க. அப்பதான் மசாலா நல்லா பிடிக்கும். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா, இதுல வந்து உங்களுக்கு முள்ளெல்லாம் கிடையாது. அதனால நல்லா அழுத்தமா பெசஞ்சாலே அந்த மீனுக்குள்ள இருக்க தண்ணி வெளில வரும். ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்துறலாம். எண்ணெய் எப்பவுமே நல்லா சூடானதுக்கு அப்புறம் வந்து மீன் துண்டுகள வைங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திக்கலாம். எண்ணெய் சூடாகறதுக்கு முன்ன மீன வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லயே விட்டீங்கன்னா, ரொம்ப கிரிஸ்பா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா, நீங்க அந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். ஆனா, மீனோட டேஸ்ட் தெரிஞ்சு நீங்க சாப்பிடணும். மீன் வந்து நம்ம போட்டிருக்க மசாலாவும் சரி, நம்ம ஃப்ரை பண்ற மீனா இருக்கலாம். 2 இதோட டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம், மீன வச்சுட்டு, நீங்க மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி சின்ன சின்ன மீன்கள புரட்டும்போது, இந்த மாரி பெரிய கரண்டி வச்சு புரட்டும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஃபோர்க்கு அல்லது வந்து ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நீங்க புரட்டுனீங்கன்னா, ஈஸியா புரட்டிர்லாம். அ இது எப்பவுமே இந்த அகப்பன்னு சொல்லுவோம்ல, மத்த தோசை கரண்டி, இத வச்சு வந்து இந்த சின்ன சின்ன மீன்களெல்லாம் புரட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே வந்து சின்ன குச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல வந்து நீங்க வந்து ஃபோர்க்க வச்சு நீங்க புரட்டுனீங்கன்னா, ஈஸியா புரட்டி வந்துரும். நான் மீடியம் ஃப்ளேம்ல மாத்திட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இது மேல வந்து நீங்க வந்து நம்ம வந்து பீச் ஃபிஷ் ஃப்ரை போட்டிருக்கிறோம். அதுல வந்து அந்த மசாலா எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ இருக்குது. அதாவது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம், நம்ம அது மேல ஒரு மசாலா தூவுவோம். பீச்ல எல்லாம் தூவி குடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து செருப்பு மீன்ல நான் செய்து காமிச்சிருக்கிறேன். அதனுடைய லிங்க் குடுக்குறேன். ஏன்னா, அதில வந்து அந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ற இதுவும் அதில இருக்குது. நீங்க அத பார்த்து அந்த மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மேல அந்த மசாலா தூவிட்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளியோட சேர்த்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கும் சரி, ரசம் சாதத்துக்கு, புளியோதரைக்கு இதுக்கெல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி மீன் வாங்கிட்டு வரும்போது வெறும் ஃபிஷ் ஃபிங்கர் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. அதுவும் இல்லாம இந்த மாரி மசாலா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிரெட் க்ரம்ல பொரிச்சு புரட்டி கூட வந்து நீங்க வந்து நல்லா கிரிஸ்பியா பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும், அந்த ஃபிஷ் ஃபிங்கரும் சூப்பரா இருக்கும். நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பா அந்த ரெசிபியும் உங்க கூட ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இது வந்து பெரிய மீன். நமக்கு மயில் கோலா மீன் வந்து நம்ம வந்து பெரிய மீன்லேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இது தினம் சாப்பிட தகுந்த மீன் கிடையாது. எப்போவாது மாசத்துல 1 தடவையோ அல்லது வந்து மாசத்துல ஒரு 2 தடவையோ அந்த மீனெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். நல்லா ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். இதில ஃப்ரை மட்டும் கிடையாது. இதில வேக வச்சு நீங்க கட்லட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பொளிச்சது சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு ரெசிபியா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். குழம்பும் கூட கட்டியா புரட்டுன மாரி, சுக்கா மாரி குழம்பு பண்ணும்போதும் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த ரெசிபி எல்லாமே நீங்க வந்து கோலா மீன்ல நீங்க 1 கிலோ வாங்கிட்டு வர்றீங்க. அப்டின்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ குடுத்துட்டுருக்கேன். கண்டிப்பா நீங்களும் பார்த்துட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.